ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம் கட்சி மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பின் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் ஒன்றிய பாஜக அரசிடம் வலியுறுத்தியதாக தகவல் பரவியது. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக டெல்லியில் அமித்ஷாவை சந்திரபாபு நாயுடு நேரில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ள சந்திரபாபு நாயுடு, கடந்த 5 ஆண்டுகளில் ஆந்திராவின் நிதி நிலைமை மோசமடைந்திருப்பது குறித்து அமித்ஷாவிடம் பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2019 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் முந்தைய அரசின் திறமையற்ற நிர்வாக மேலாண்மை, மோசமான பொருளாதார கொள்கை மற்றும் ஊழல் காரணமாக மாநிலத்தின் நிதி நிலைமை மோசமடைந்திருப்பதாக அவர் பதிவிட்டுள்ளார். முந்தைய அரசு வரைமுறையின்றி வாங்கிய கடன்கள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டு இருப்பதாகவும், மாநிலத்தின் நிதி நிலைமையை சரி செய்ய ஒன்றிய மாநில அரசுகள் இணைந்து செயல் திட்டத்தை உருவாக்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.